உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலவலங்கள் பார்த்துட்டே வரலையா. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியனின் ஆளுமையை தென்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க சிம்மராசியா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் அப்படியே இருக்கக்கூடிய கன்னிராசியாக இருந்தாலும் சரி. சரி வாங்க பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பக்கமும் சுக்கிரன் வந்து ரிங்காரிங் அரசு ஆட போறாரு, அங்கேயும் கேதுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச உத்தியோக பிராப்தி கிடைக்கும். 11 லாபத்தில் சனி இருத்தல் அப்படின்றத தாண்டி ரொம்ப அதிக வலு என்னன்னா குரு லாபத்தில் இருத்தல். இப்போ உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல, அதுவும் சிவராஜ யோகத்துல ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தா 12ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்க. எப்பயும் நான் சொல்ல மாதிரி அந்த 6, 8, 12 தாங்க சோறு போடும். இதெல்லாம் மறைவிடங்கள்னு சொன்னாலே அந்த மறைவிடங்கள் தான் நம்மளுக்கான வாழ்வியலே கொடுக்க போகுது. ஒரு பெரிய சயின்ஸ், நம்ம அப்புறம் பேசுவோம். பட் ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்து அமர போறார். ஸோ அப்போ என்ன, விரயங்கள் மூலமாக நமக்கு ஒரு லாபங்கள் வரப்போகுது. ஸோ விரயத்தின் மூலமாக லாபம். அப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாங்குறது, இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும். நிறைய கண்ணியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சார்ந்த ஏதாவது ஒரு பரிசு பொருள் உங்களை நோக்கி வரும். அதற்கான வாய்ப்பு இந்த ஒரு மாத காலத்திற்குள் கண்டிப்பாக உண்டு. நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை, ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்து பதவியை பறிப்போக்கியிருப்பார், இல்லை பதவியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருப்பாரு, வேற ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை வேற இடத்துக்கு போகலாமா அப்படின்னு டைலமாவா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் ஆஃப்டர் 15க்கு மேலே டக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த தடவை ஒரு நுட்பமான ஒரு தனம் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ ஜூலை மாதம் எனக்கு தெரிஞ்சு ஓகே, இந்த மாதம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வோடு இந்த மாதம் தொங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சேமிப்பு உயரும். இது வரைக்கும் செலவு மட்டுமே ஆகிட்டு இருந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபத்தை குரு கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார். ஆல்மோஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 12ஆம் இடம். நான் சொல்லியிருக்கேன், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் தூங்க முடியும், உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும், உங்களை நீங்கள் கொடுத்தாதான் ஒரு விடயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்வுக்காகத்தான் அவர்கள் 12ஆம் இடத்தை அயன சயன போகத்தனம் அப்படின்னு வைத்தார்கள். அப்போ இந்த 12ஆம் இடம் தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது 12ஆம். அப்போ இந்த வீட்டு அதிபதி போய் 11ல் இருக்கிறது, 10ல் இருந்து திரும்ப 11க்கு வருது. அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரியான நிலையெல்லாம் இந்த மாதம் அப்படியே வந்துட்டு போகும். பட் கவலைப்பட வேணாம் பெருசாக. 15 தேதிக்கு அப்புறம் சான்ஸ் இல்லை, வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி சுக்கிரனும் வரக்கூடிய அமைப்பு. ஸோ வீட்டில் கொஞ்சம் லைட்டாக விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு 3 விஷயமான விடயங்களை இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திரும்ப சொல்ற மாதிரி கோச்சார பலன்கள் என்பது ஒரு பொது பலன்கள். ஒரு 25% உங்களுக்கு வந்து வேலை செய்யும். மிச்சம் எல்லாம் நம்ம பறக்கும்போது என்ன விதி வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதற்கு இந்த கோச்சாரகர்கள் எப்படி இசைவு கொடுக்குதோ அது தகுந்த மாதிரி தான் அதற்கான காரியங்கள் நடக்கும் என்ற அடிப்படையில் நிறைய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கால் வலி சரியா போகும். அதுக்கான ஒரு டாக்டரை போய் பார்த்து வருவீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் போன மாசம், நீங்களும் ஆமாம்லாம் போட்டீங்க. போன மாசம் முந்தின மாசத்துல இருந்து நான் சொல்றேன், சனி பார்க்குறாரு கால் வலி, சனி பார்க்குறாரு கால் வலி. ஸோ இந்த தடவை குருவை சனி பார்த்து சுபத்துவமான சனியோட அமைப்பு அப்படின்றதுனால நிறைய அந்த குரு இருக்கக்கூடியது சூரியனுடைய சேர்க்கை. அப்போ நிறைய கால் வலிக்கான மருத்துவம் கிடைக்கிறது, இல்லை வேற ரொம்ப நாளாக மெடிசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான மெடிசன் கிடைக்கிறது எல்லாம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்கும். ரொம்ப நாளாக சாப்பிடவே முடியாமல் தவிச்ச உத்திர நட்சத்திரக்காரர்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கும். டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு தூக்கன்ற மாதிரி இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் ஜாலியோ ஜில்கானாவாக தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நிறைய டைலமா வந்துட்டு இந்த 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாலும், லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தாலும் 12ஆம் வீட்டு அதிபதி போய் இருக்கிறது அப்படின்றது, அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா, ஏதாவது பண்ணி லைஃப்ல முன்னேறிடலாமா, இல்லை நம்ம மட்டும் ஏன் இப்படியே இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான சினாரி வரும். பட் சுக்கிரனுடைய அமைப்பு 12ல் இருக்கிறது அப்படின்றது வாவ். இந்த 12ஆம் இடம் தாங்க தெய்வத்தை உணர்தல்னு ஒரு இடம் இருக்கு. எதுதான் உங்க இஷ்ட தெய்வம் அப்படின்னு உங்களுக்கு அருள் பாவனை செய்யக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த தெய்வ கோவில்களுக்கு நீங்க போறது, அந்த தெய்வ கோவில்கள் மூலமாக நீங்க சில விஷயத்தை ஏத்துக்கிற ரிசீவ் பண்றீங்களா, அந்த ஆண்டனாவை வருது இல்லை, அது 9ஆம் இடம். அந்த தெய்வத்தை நீங்க உணர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் 12ஆம் இடம். அதனாலதான் அது மோட்ச இடம்னு பேர். அப்ப இந்த 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் அமர்ந்து கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது மோட்சக்காரகனுடைய சுக்கிரனுடைய சேர்க்கை.
அப்போ அவன் 9 குடையப்பட்டவன். இதெல்லாம் கணக்கெடுத்தோம் அப்படின்னா நிறைய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி அப்படி ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா விதமான காரணியும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு பெண் தெய்வத்துடைய அமைப்பு எப்படியோ ஆடி மாதம் நம்ம ஊரில் விட மாட்டாங்க, திரும்புகிற பக்கம்லாம் அப்படியே ஸ்பீக்கரை போட்டு இந்த தடவை அல்டிமேட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இப்போ மெட்ராஸில் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லை, எங்கள் ஊரில் குறைஞ்சிச்சு, உங்கள் ஊரில் எப்படியோ தெரில. பட் ஆனால் இந்த ஆடி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அம்பிகையினுடைய அதீத ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய மாதம். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை 12 வருஷமா 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நிற்கும். ஏன்னா 18 வருடத்துக்கு ஒரு முறை தான் கேது ராகு கேதுவோட இடப்பெயர்ச்சி திரும்ப எகின் இந்த இடத்துல பிளேஸ் ஆகும். அப்போ சுக்கிரன் கேது எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்லாமல் சுக்கிரன் கேது அப்படின்றது ஆன்ம பரிமாற்றம்ன்றதை அழகாக புரிஞ்சுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த தடவை கொஞ்சம் அதீத ஆன்ம விழிப்புணர்வோடு வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது. அது எக்ஸ்பெஷலி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரியன் அப்படின்னா தான் பரம்பரைக்காரகன், சூரியன் அப்படின்னு தான் தெய்வத்தோடு தொடர்பு கூடிய சூரியன் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான ஆளுமை, உங்களுக்கான ஆறா எனர்ஜியை கொடுக்கக்கூடியதே சூரியன். இது வரைக்கும் இல்லாமல் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அழகான ஆறா எனர்ஜி வெளிப்படும், தெய்வீகமாக தெரிவிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகும், தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். முருகன் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் பயங்கரமாக இந்த உங்களை பிளஸ் பண்ணும். நிறைய பேருக்கு அந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய உத்திர நட்சத்திரக்கார பெண்கள் ஏதாவது ஒரு செடியை வாங்கணும், வீட்டில் ஏதாவது ஒன்று வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ஆண்களாக இருக்க பட்சத்தில் உங்கள் ஒய்ஃப் வந்து ஏதாவது செடியோட கனெக்ட் ஆகுது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பராமரிப்பு பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ராசிநாதன் வக்ரமாக இருக்காருன்ற போது நம்மளா தேவையில்லாமல் போட்டு கொஞ்சம் குழப்பிப்போம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த உத்தியோக பிராப்தி கிடைக்க போகுது. தேவையில்லாமல் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலக்கங்கள் குறைய போகுது. 3வது நிறைய கிஃப்ட் கிடைக்க போகுது. எதிர்பாராத அளவுக்கு ஒரு பரிசு மலையில் நினைய போகிறீங்க. இதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சரி, ஓகே. இப்போ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் இருக்கும். யாரெல்லாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏன்னா கேது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய, அவன் தான் 6ஆம் வீட்டில் வந்து அவர் வந்து மூல திரிகோணம் அடைகிறார். அது பெரிய விஷயம். யாரெல்லாம் சர்ஜரிக்கு அதாவது நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து வக்கீல்கள் தொழிலுக்கு படிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து சொல்லித்தரக்கூடிய வாத்தியாருக்கு படிக்கிறீங்களோ அத்தனை பேத்துக்கும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட உத்திர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி கேதுவோட 12ஆம் இடத்துல சேர்ந்திருக்காரு. அப்போ 2, 12 நடுவில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்போ இதன் மூலமாக இது உங்களை இயக்குறதற்கு தயாராக இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் மட்டும் கவனம். மற்றபடி எல்லாருக்கும் சூப்பர். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கமிஷன் ஏஜென்ட்ஸில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. 20 40 வயது இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த வயது ஒத்த திரைத்துறையினர் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர். கொஞ்சம் தவறாக எடுத்துக்க வேணாம். நேரம் கொஞ்சம் ஓரளவு இருக்கிறதுனால உங்களுடைய துணைவியாரிட இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசும்போது கவனமாக பேசும். அதே மாதிரி பெண்களாக இருக்க பட்சத்தில் உங்களோட அத்தையிடம் உங்களுடைய அக்காவிடம் பேசுகிற வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. பெண் தெய்வத்தின் அனுகிரகத்தின் மூலமாக அல்லல்கள் நிவர்த்தி அடையக்கூடிய மாதமாக இருக்குது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை உத்தியோக பிராப்தியோடு சேர்ந்து உடல் வலிமையும் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாகும். இனிமேல் ஹெல்த் வைஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் இந்த தடவை எடுக்க வைப்பாங்க. போய் டாக்டர்கிட்ட ஒரு தடவையாவது போய் மூஞ்சியை காட்டிட்டு வரணும், இல்லை உடம்பை காட்டு வரணும். இது விதிக்கப்பட்ட விதி, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சூரியன் வந்து குருவோட சேர்ந்துருக்காரு அப்படின்ற போது ஒன்றா அப்பாக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை நம்மளோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இது 2ல் ஏதாவது ஒன்று நடந்தே தீரும். இல்லை புருஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். இது விதிக்கப்பட்ட விதி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால கொஞ்சம் நல்லது தான். நான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு சரியாக இருக்கிறதுக்கான நல்ல மருத்துவம் கிடைக்க போகுது அப்படின்றப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு அறவே தீரப்போகுது. தலைவலி மைக்ரேன் பிரச்சனையில் அவஸ்தப்பட்டவங்க சரியாக போகிறீங்க. நிறைய பேர் கண்ணாடி மாற்றுறது, கண்ணாடி பார்க்கறதுக்கான யோகம் இருக்குது. கண்ணாடி உடையறதுக்கான டைம் இருக்குது. உடனே கண்ணாடி உடைச்சு அப்படி இப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனை உங்களை விட்டு போச்சுன்னா சுக்கிரன் எல்லாமே கண்ணாடி, அது கேதுவோடு சேர்ந்தா அதோட கிராக் விடும். இப்படிலாம் நடக்குமா? எஸ், உங்கள் வீட்டில் அப்படி அதிர்வு கூட பிளானட் தான் முடிவு பண்ணும். அது உணர்ந்தால் தான் புரியும். ஜோதிடம் என்பது ஒரு ஆழமான கடல். உணர அப்படியே சிலாகித்து போக வேண்டியதான். இப்போ நிறைய பேர் வீட்டில் ஏதாவது கண்ணாடி கிராக் வருது, இல்லை ஃபோனில் ஏதாவது ஒரு கண்ணாடி ஸ்க்ரீனில் வந்து கிராக் வருது. இதெல்லாம் உத்திர நட்சத்திர, நாட் ஓன்லி உத்திரத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே இந்த தடவை அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக, உடனே டென்ஷன் ஆகி ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல விரிசல் விடுறது, இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் மற்ற இடங்கள்லாம் இயங்குவதற்கான வாய்ப்புமே இருக்குது.
ஸோ உத்திரச்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பிராப்தி, தொழில் வெற்றி, அல்டிமேட்டான டைம் பீரியடு, ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி நல்லவை எல்லாம் தேடி வரப்போகிறது. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்குது. அடுத்த 15 நாட்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ ஹெல்த் வைஸ் எல்லாமே சரியாக போகுது. பேசுகிற வார்த்தையிலும் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டில் மட்டும் இந்த மாதம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான உத்தியோக பிராப்தமும் உயர்வும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும்? நாளை என்பது நரசிம்மரிடம், நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாட்டின் மூலமாக ஒரு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா இந்த குரு சூரியன் தான் நரசிம்மர். நரசிம்மருக்குலாம் ஒரு பெரிய கான்செப்ட்லாம் எடுத்தோம்னா பெயர்களுக்கு நிறைய குரு சூரியன் சந்திரன் எல்லாம் உள்ள வருவாங்க. ஏன்னா சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டு அதிபதி. அப்போ விரயத்தில் கொஞ்சம் சிவராஜ யோகம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விரயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை கொஞ்சம் மென்டலி புரிஞ்சுக்கோங்க. அதனால நரசிம்மர்கிட்ட போய் வழிபாடு பண்றது, அதுவும் புதன்கிழமை இல்லை திங்கட்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாள் போய் நரசிம்மரிடம் வழிபாடு செய்ய செய்ய நரசிம்மர்கிட்ட போய் விளக்கு போட முடிஞ்சா நெய் தீபமாக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கான வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியும். உத்திராட்சத காலம் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பட்டம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பட்டமா? எஸ், நிறைய பட்டம் பார்க்கறது, திடீர்னு பட்டம் செஞ்சு விடுறது, இல்லை பட்டம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கண்ணில் படுறது, அந்த மாதமே இல்லையே அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தெரியும். இந்த மாதிரியான அமைப்பு இந்த உத்திர நட்சத்திரக்காரர் கண்ணில் படுவதற்கான வாய்ப்புகள். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு செடியோட கனெக்ட் ஆக போகுது. நிறைய பேர் திடீர்னு நர்சரி கார்டன் வைக்கிறது, இல்லை நர்சரியை க்ளீன் பண்ணுறது, உங்கள் வீட்டு செடியை க்ளீன் பண்ணுறது, உங்கள் பால்கனியில் இருக்கக்கூடிய செடிகளை அகற்றுறது, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய செடியை சரி பண்ணுறதுன்ற மாதிரி ஏதோ ஒரு புதன் வக்ரமாக இருக்கால கொஞ்சம் செடிகளோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின்ல லைட்டாக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சோப்பை அதே மாற்றுங்க, வேறு சோப்பெல்லாம் போட்டு ஆடை பார்த்து அவஸ்தைப்பட்டுக்காதீங்க. ஓகே, கூல். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு வரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.